யாராவது தூக்கி விட்டுருவாங்க, யாராவது வளர்த்து விட்டுருவாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த வளர்ச்சியில் பெரிய. இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறது? இங்கிலீஷை கற்றுக்கலாம் முடியாது. எல்லாமே ரெண்டு இடத்துல நடக்கும். ஒன்று மைண்ட்லேயே நடந்து முடிஞ்சிடும். அடுத்தது கோவிட் பேட்ச் காலேஜ் பசங்களுக்கு நிறைய பேருக்கு, அதே மாதிரி முன்னாடி இருந்த நிறைய பேருக்கு, முக்கியமாக இப்போது ஒரு காலேஜுக்குள்ளேருந்து வெளியே வந்த அந்த ஃபீல்டில் நிறைய பசங்க இல்லை. ஃப்ரெஷர்ன்னு சொன்னால் கூட ஒரு அந்த ஃப்ரெஷருக்கான ஈக்குவல் நாலேஜ் கூட இல்லை. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸ்க்கு இருந்த அந்த நாலேஜ் ஸ்ட்ரென்த்தும் சரி, ஆட்டிடியூடும் சரி, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி இருக்குது. நான் எல்லா பசங்களுக்குமே சொல்கிறது ஒன்று தான், தயவு செய்து மங்கி போயிடாதீங்க. இந்த நிமிஷம் எழுந்துக்கிற நேரம் உங்களோட செல்ஃப் அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கே உங்களோட குறைபாடு இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி, அதை சரி பண்ணி, அதை இம்ப்ரூவ் பண்ணாத உங்களுக்கு உங்கள் கரியரில் பெரிய சக்ஸஸ் வராது, நிச்சயமாக வராது. ஃப்ளூக்கில் ஜெயிக்க முடியாது. ஃப்ளூக்கு அப்படின்ற ஒரு சக்ஸஸ் எதுவுமே இல்லை. இது லாட்ரி சீட் இல்லை. இது வந்து வாழ்க்கை, இது வேலை, இது பிஸ்னஸ். எங்கே போனாலுமே யூ ஹாவ் டு ஷோ த ரியல் ஸ்ட்ரென்த். மற்றவங்க கிட்ட இல்லாத உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் நான் ஒன்று தேட சொல்லலை. இப்போது எதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் அத்தியாவசியம் அதெல்லாம் உனக்கு தெரியுதான்றது பாரு. ஒரு சாதாரண ஸ்பெல்லிங்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஒரு இங்கிலீஷ் லைனாக இருக்கட்டும், இல்லை சொந்தமாக சிந்திக்கிற திறனாக இருக்கட்டும், இல்லை பேசிக்காக ஒரு எரர் செக்கிங்காக இருக்கட்டும், இல்லை இது தப்பு இது ரைட்டுன்ற புரிஞ்சுக்கிறது நிலையாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு தேவை. யாராவது தூக்கி விட்டுருவாங்க, யாராவது வளர்த்து விட்டுருவாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த வளர்ச்சியில் பெரிய திருப்தியும் நிம்மதியும் இருக்காது. நீங்கள் உழைச்சி நீங்கள் முன்னேறி நீங்கள் ஸ்கிராப்லேருந்து டெவலப் ஆகும்போது அதில் இருக்கிற கிக்கும் சந்தோஷமும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. சரி, அப்போது நான் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இப்போ வளர்த்துக்கணும்னா, நான் வந்து இப்போ ஃப்ரெஷராக இருக்கேன், நான் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்கணும்? சரி, ஃபஸ்ட்டு நீ வளர்த்துக்க வேண்டியது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் இங்கிலீஷில் எழுதுறதோ இங்கிலீஷில் பேசுறதோ இல்லை, இஃபெக்டிவாக பேசுகிறதா கம்யூனிகேஷன். அப்போது இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நீ கற்றுக்கணும். எது இஃபெக்டிவ்? நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கு உங்கள் மொழியை பயன்படுத்தி நீங்கள் அந்த இடத்துல உங்கள் விஷயங்களை ப்ராப்பராக எதிராளிகிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறது தான் கம்யூனிகேஷன். இது எல்லாருக்குமே வேணும். கம்யூனிகேஷன் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? சரி, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் செல்ஃப் டாக். உங்களையே அறியாத உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நிறைய பேசிட்டு இருப்பீங்க. அந்த செல்ஃப் டாக்கை பற்றி நான் பேசல. லிட்ரலாக தனியாக உட்காந்துட்டு உங்க கூட நீ பேசிக்கணும். ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ. முதல்ல உங்ககிட்ட நீ உனக்கு தெரிஞ்ச மொழி எது? தமிழ் தான் உனக்கு நல்லா தெரிஞ்ச மொழியா? தமிழில் முதல்ல உங்ககிட்ட பேசு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் இங்கே இருக்கேன், நீ இங்கே இருக்க, நான் இதை மாதிரி இதை நான் கற்றுக்கிட்டேன், இங்கே நான் தைரியமாக போனேன், நான் இந்த இடத்துல சிஸ்டம் கற்றுக்கிட்டேன். முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன், பேசிக் கம்யூனிகேஷன் இன்ட்ரடக்ஷன் முதல்ல தமிழில் உங்ககிட்ட நீ சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண. அடுத்தது இங்கிலீஷ். தமிழுக்கு ஈக்குவலாக அது மேலே அன்பு செலுத்த முடியாது, ஆனால் தமிழை விட நிறைய இடத்துல அதுதான் நம்ம மேலே அன்பு செலுத்துது, அதுதான் நமக்கு வளர்ச்சி கொடுக்குது நிறைய இடத்துல. ஏன்னா வேலை நம்ம இருக்கிறது என்ன, கம்யூனிகேஷன் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. இங்கே நீ என்ன சொன்னாலும் அமெரிக்கா இருக்கிறவங்களுக்கு புரியும், ஏன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பெயின் நாட்டுக்காரன் ஸ்பானிஷில் பேசணும்னா நமக்கு புரியாது. ஒரு சவுதியில் இருக்கிறவரோ இல்லை வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கிறோ அவர் உருதுவில் பேசினா நமக்கு புரியாது. அப்போ என்ன புரியுது? இங்கிலீஷ் புரியுது. அப்போது எனக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது, என்னோட தாய்மொழி இருக்குது, தமிழ் இருக்குது. ஆனால் நான் வெளியே போகிறேன், அவர் வந்து பார்த்தோன்னா பீகார்லேருந்து வர்றாரு, அவர் பீகாரி பேசுகிறாரு. அந்த பீகாரி மொழி எனக்கு புரியல, ஆனால் காமனாக எனக்கு அவருக்கும் இருக்கிற ஒரு மொழி என்ன ஆயிடுது, ஆங்கிலமாக மாறிடுது, இங்கிலீஷ். அதுக்காக நான் இங்கிலீஷை கற்றுக்கணும். சரி, இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறது? இங்கிலீஷை கற்றுக்கலாம் முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கிலீஷ் வந்துடும். நீ உட்காந்து எங்கேயாவது கிளாஸ் அட்டன் பண்ணுற அந்த தப்பை விட்டுரு. சரியா? நான் இந்த இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறவங்க அவங்களாம் தப்பு சொல்ல, ஆனால் அது மட்டுமே உன்னை பெரிய ஆளாக்கிறது ஜாம்பவானா. ஒன்று இந்த இங்கிலீஷ் எங்கேயோ ஒரு இடத்துல உன் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க, டிவிலையோ நியூஸ்லையோ சினிமாலையோ ரோட்லையோ பஸ்லையோ. ஆமாம், காதில் விழுந்துகிட்டே இருக்கு. என்ன இங்கே நடக்க மாட்டேதுன்னா, காதில் விழுறத உன் நாவில் கொண்டு வரது உன் நாக்கு வழியை நீ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை, அதுதான் ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பி, பேசிக்கிட்டே இரு. எப்படி பேசணுமோ பேசு, உன்னோட முயற்சி எடு, பேசு. எப்படி பேசு அப்படின்னா, உனக்குள்ளேயே பேசு, நின்று பேசு, பாத்ரூமில் பேசு, குளிக்கும் போது பேசு, நடக்கும் போது பேசு, ஹாலில் பேசு, சும்மா பேசு. ஹாய், மை நேம் இஸ் சக்தி, ஐ எம் டூயிங் இன்ஜினியரிங், ஐ எம் ஹாப்பி டுடே, ஆர் யூ ஹாப்பி? I ate idli and my favorite is dosa and tomato gravy, tomato chutney. என்ன வேணாலும் சொல்லு, ரைட்டு ராங்கன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீ சொல்கிறதுல மேக்ஸிமம் எதிராளிக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட.
அதை கான்ஃபிடென்ட்டா பேசணும்னா டபுள் ஜெயிச்சிட்ட. பேசிட்டு அவங்க ஒரு பதில் கொடுத்தா அதை ஹேண்டில் பண்ண கத்துனா ட்ரிபிள் ஜெயிச்சிட்ட. நீ பேசுறது கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை முதல்ல புதைச்சிரு, வேணாம். நீ பேசுறது மிகவும் சரியா இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை புதைச்சிரு, வேணாம். அப்ப எது வேணும்? நீ பேசு. உடஞ்ச இங்கிலீஷை கூட ஒட்ட வைக்கிறதுக்கான திறனை நீ கொஞ்ச நாள்ல கத்துப்ப. ஆனா அதுக்கு முதல்ல உடஞ்சது என்ன பண்ணு, எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீ கொஞ்ச நாள்ல நீயே உன்னால சேர்த்துக்க முடியும். அதே தான் எப்படி வந்து சின்ன வயசுல விளையாடி இருப்போம்ல, அந்த பொம்மை ஜம்பிள் வேர்ட்ஸ், ஜம்பிள் ஷேப்ஸ் அங்கங்க இருக்கும். ஒரு ஏரோப்ளேன் உடஞ்சிருக்கும், அதை அப்படியே நம்ம சேர்த்து அப்படியே சேர்த்து அந்த பிளாக்கா சேர்த்தா ஏரோப்ளேன் ஷேப் வரும். இதே தான் கம்யூனிகேஷன். முதல் 1 வருஷமோ 2 வருஷமோ உடைச்சு தூக்கி போடு. நாக்குலேருந்து கொஞ்சமாக உன் பிரெயினும் உன் நாக்கும் கம்யூனிகேட் பண்ணி சேர்க்க ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பிரெயினை விட இந்த உலகத்தில் பெரிய யூனிவர்சிட்டி எதுவுமே இல்லை, பெரிய லாங்குவேஜ் ஸ்கூல் எதுவுமே இல்லை. உன் பிரெயினுக்கு தெரியும் எதை எப்படி உனக்கு கொடுக்கணும்னு. நீ என்ன பண்ண, ஒன்னா நம்பு, சொல்லிட்டே இரு. என்ன தெரியுமா சொல்லணும்? இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இனிமேட்டு அண்ணன் சொல்ற இந்த டெக்னிக்கை ஞாபகம் வச்சுக்கோ. நான் சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறேன், நான் செம்மையாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கேன், என் இங்கிலீஷ் பேசுறதை பார்த்து என் கம்யூனிகேஷனை பார்த்து வியக்கிறாங்க மக்கள் கை தட்டுறாங்க, நான் பேசுறது ரொம்ப இஃபெக்டிவா இருக்கு, நான் ஸ்டைலான ஒரு கம்யூனிகேட்டரா மாறுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. எல்லாமே 2 இடத்துல நடக்கும். ஒன்று மைண்ட்லயே நடந்து முடிஞ்சிடும், அடுத்தது நிஜத்துல நடக்கும். மைண்ட்ல நடக்கும் போது நீ அதை நம்பணும், நிஜத்துலயும் அது நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அடுத்தது அந்த கம்யூனிகேஷனை லாங்குவேஜா கத்துக்கும். இது ரெண்டும் உன்னோட கரியருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் ஹெச்ஆர் வேலைக்கு போனால் ஹெச்ஆர் வேலை தான் செய்வேன்றதை சொல்லாத. இப்போ மார்க்கெட் மாறிடுச்சு, ஒரே ஆள் 5 வேலை தெரிஞ்சாதான் இனிமேட்டு வேலை. ஏன்னா ரிசோர்ஸ் ரொம்ப 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 எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க கம்பெனிஸு. அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ளெக்சிபிலிட்டி டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அடுத்தது யூனிவர்சல் லாங்குவேஜ் கற்றுக்கோ. எந்த கண்ட்ரியில் போய் அங்கே யூனிவர்சல், இப்போ ஜெர்மனிக்கு போய் வேலை செய்கிறேன்னா அங்கே ஜெர்மனி லாங்குவேஜ் கற்றுக்கணும். யூனிவர்சல் லாங்குவேஜ் உனக்கு அங்கே எது தேவைப்படுது அப்படின்ற அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும். அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி டு அடாப்ட் அண்ட் லேர்ன் நியூ திங்ஸ் உனக்கிட்ட இருக்கணும். புது விஷயங்களை கற்றுக்கிறதுன்னு தரணும், பயப்படாத, புதுசாக கற்றுக்கோ. 4வது என்ன இருக்கணும்? கன்விக்ஷன் அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்கணும். வாட் இஸ் கன்விக்ஷன்? எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்குள்ள இருக்கணும். என்னன்னே தெரியாது, எல்லாம் புதுசான நம்ம எல்லாரும், ஆனால் ஒரு கை பார்த்துடலான்ற அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். 4 லாஸ்ட் ஒன், எங்கே போனாலும் பணிவு உனக்குள்ளே இருக்கணும். அது ஒரு பெரிய வேல்யூவாக வச்சுக்கோ. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, சின்னவங்களுக்கு அன்பு கொடு, அவங்கள ஏற்றுக்கோ, அவங்கள அரவணைச்சிக்கோ. அவங்க தப்பே பண்ணாலும் நம்ம தம்பி தானே, நம்ம தங்கச்சி தானே நானே. உன்னோட பெரியவங்களாக இருந்தால் அவங்க எதாவது சொன்னாங்கன்னா நம்ம அண்ணன் சொல்கிறாரு, நம்ம அக்கா சொல்கிறாங்க நானே, நம்மளோட பெரியவங்க சொல்கிறாங்க நானே, கற்றுப்ப. இந்த விஷயங்கள்லாம் உனக்குள்ளே இறங்க 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 உன் வாழ்க்கை மாற்றும். இந்த 5 மட்டும் இருந்தால் வாழ்க்கை பெருசாக அப்படியே மாறிடுமான்னு கேட்டால் இல்லை, மாற ஆரம்பிச்சிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நீ ஹீலர் ஃபவுண்டேஷனோட ட்ராவல் பண்ணுறதால நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிற, மனிதனாக வாழ கற்றுக்கிற, உண்மையாக கற்றுக்கிற. நான் இப்போயும் சொல்கிறேன், வியூஸ் நம்ம சேனலுக்கு வருது வரல பற்றிலாம் நான் கவலைப்படல. உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் நான் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கோ, இங்கிலீஷ் கற்றுக்கோ, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கற்றுக்கோ, ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்க கற்றுக்கோ, புது ஸ்கில்ஸ் அடாப்ட் பண்ண கற்றுக்கோ. அதே மாதிரி கன்விக்ஷனோட செய்ய, எதுவும் வந்தாலும் ஒரு கை பார்க்கலான்னு செய்ய. எல்லாத்தையோட முக்கியம் பணிவார், உன்னை உயர்த்துவாங்க, அன்பார், சின்னவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட மரியாதை இருக்குது, உன்னை வளர்த்துருவாங்க. நான் கொடுத்த இந்த வீடியோ தெளிவு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.